ஆவணி மாத ராசி பலன் 12 ராசிக்கான சுருக்கமான பலன்கள். சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி. அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் அங்கு புதன் சுக்கிர பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். இதன் காரணமாக 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்வோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பெரிய அளவில் சாதகமானதாக இருக்காது. ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி தொடர்பான வேலையில் எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம். அரசு பணி தொடர்பான முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான சூழல் எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பல வகையில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, மன அமைதியின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து உங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படவும். வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் தேவை. உங்களின் உடைமைகள் திருடப்பட வாய்ப்புள்ளது என்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படவும். சொத்து வாங்குதல் தொடர்பான முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ஆற்றல் மற்றும் தலைமைத்துவம் மேம்படும். கடினமான சூழ்நிலையை கூட மிகவும் எளிதாக சமாளிப்பீர்கள். உங்களின் வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்ப பெரியவர்கள் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆன்மீக செயலில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களின் வேலையை முடிப்பதிலும் வருவாய் பெருக்குவதற்கான முயற்சிகளும் வெற்றி பெறும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆவணி மாதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். உங்களின் உடல் நலம் பாதிப்பு ஏற்படும். கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதத்தில் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்தையும் கவனமாக இருக்கவும். உங்களின் நிதி நிலை மேம்படும். மூதாதையரின் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உங்கள் செயலில் புதிய உத்திகள் திட்டங்களை ரகசியமாக செயல்படுத்தவும். அதன் மூலம் வெற்றி பெறலாம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். பணியிடத்தில் உங்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய லாபம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றியும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆவணி மாதத்தில் விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க உள்ளார். இதன் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தில் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். கல்வி, வேலை தொடர்பாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு முயற்சி நிறைவேறும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். இந்த மாதத்தில் கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்கிறது. மேலும் ராசிநாதன் சுக்கிரனும் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தை தருகிறார். இதன் காரணமாக எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான காலம். குடும்பத்தில் மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையுடன் செயல்படவும். உங்கள் பிள்ளைகளின் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பேறு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானின் தாக்கத்தின் காரணமாக அனைத்து விஷயத்திலும் வரப்பிரசாதமாக அமையும். அரசு தொடர்பான வேலைகள் விரைவாக முடியும். உங்களின் செயலில் முழுமையான வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வி, போட்டிகள் தொடர்பான விஷயத்தில் சாதகமான பலன்கள் உண்டு. ஆக்கப்பூர்வமான பணிகளில் சிறப்பான வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளை எளிதாக தோற்கடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதத்தில் உங்களின் திட்டமிடல் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் செய்த வேலை பிறரால் பாராட்டப்படும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட சிறப்பான பலனை தரும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானின் தாக்கத்தால் பல ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். உங்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். இந்த மாதத்தில் சில எதிர்மறையான நிகழ்வுகள் ஏற்படலாம். உங்களின் வேலைகளை முடிப்பதில் கூடுதல் கவனமும் திட்டமிடலும் அவசியம். பணியிடத்தில் எதிரிகளின் சக்திக்கு ஆளாக நேரிடும். இந்த மாதத்திலும் மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் இனிப்பும் கசப்பும் நிறைந்த மாதமாக இருக்கும். திருமணம் தொடர்பான முயற்சியில் தாமதம் ஏற்படும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கவனம் தேவை. நிதானமாக முடிவு எடுக்கவும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. அரசு தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழல் இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு முக்கிய வேலையை தொடங்க விரும்பினாலும், புதிய ஒப்பந்தங்களை பெற விரும்பினாலும் சாதகமான சூழல் ஏற்படும். கிரக பெயர்ச்சி மற்றும் கிரக சேர்க்கை காரணமாக உங்களின் எதிரிகளை எளிதாக தோற்கடிக்க முடியும். இந்த மாதத்தில் அதிக அலைச்சல் இருக்கும். மேலும் அதிக செலவு காரணமாக நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும்.